ஆ. மதிப்புக்குரிய ஐயா அவர்களுக்கு நான் 8/8/2025 எனக்கு வந்து அண்ணல் அம்பேத்கர் திட்டத்திலிருந்து ஒரு லோன் வந்து எனக்கு சேங்ஷன் ஆகிருந்துச்சு. அது வந்து டிக்கு மூலமாக மேடம் மாரியம்மாள் அவர்கள் மூலமாக கலெக்டர் ஆர்டரோட 18,94,000 ரூபா அனுமதிக்கப்பட்டது சங்கரங்கோயில் மத்திய கூட்டுறவு வங்கியில். அந்த மேனேஜர் வந்து பெற்று அந்த அம்மா பேர் என்ன ராஜலட்சுமி. அவங்க வந்து இடத்த வந்து பார்த்துட்டு இடத்துக்கு ரூபா கொடுக்க மதிப்பீடு கொடுக்க முடியாது, உங்களுக்கு வீட்டு அடமானம் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த அண்ணல் அம்பேத்கர் திட்டத்தில் வந்து அப்படி ஒரு ஸ்கீம் இருக்கா? அப்போ தாழ்த்தப்பட்டவங்களுக்கு வந்து இந்த இது லோன் தாரம்னு சொல்லி எனத்துக்கு இந்த பொய்யான தகவல்களை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஆதிதிராவிடர் நலத்துறையிலையும் நான் மனு கொடுத்துருக்கேன். அதுவும் என்ன ஏதுங்கிறத ஏற்பாடு பண்ணி எனக்கு கொடுக்கும்படியாக தலைமையிடம் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது தமிழ்நாடு அரசாங்கத்தில் முதலமைச்சர் சகோதரர் மு.க. ஸ்டாலின் அவங்க வந்து அநேக திட்டங்களை வந்து மக்களுக்கு செயலாற்றுறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அப்பாவி மக்களுக்கு சில அதாவது மினி பால் பண்ண தொழில் நடத்துறதுக்காக பால் தொழில் இந்த விவசாய வேளாண்மையோடு சேர்ந்த அந்த தொழில் செய்யணுங்கிற எண்ணத்தில் அந்த தொழிலை செய்யணுங்கிற எண்ணத்தில் அவங்க வந்து கடன் காக்காங்க. அதுவும் அவங்க படித்து ஏதாவது 10-12 படித்தவங்க அவங்க வந்து என்னென்னா மாவட்ட தொழில் மையம் மூலமாக அதாவது டிஸ்ட்ரிக்ட் இன்டர்ஜீரியஸ் சென்டர்னு போட்டு மாவட்ட தொழில் மையம் மூலமாக அந்த லோனை வந்து அந்த கடனை வந்து ரெடி பண்ணாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து இவங்களை வந்து அலக்கழிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது அண்ணல் அம்பேத்கர் பிசினஸ் சாம்பியன் ஸ்கீம்னு சொல்லி AAPCSன்னு சொல்லி ஒரு ஸ்கீமில் கொடுக்காங்க. அதாவது சென்ட்ரல் மேனேஜர் பொது மேலாளர் வந்து கன்வீனர் வந்து இந்த மாரியம்மான்னு சொல்லக்கூடிய அவங்க தான் அந்த லெட்டரை வந்து நேராக கிளை மேலாளருக்கு வந்து தமிழ்நாடு மத்திய கூட்டுறவு வங்கின்னு சொல்லி சங்கரங்கோயிலில் ஒரு கிளை இருக்குது. அது கிளை இருக்குது தென்காசி மாவட்டத்தில். அப்படிப்பட்ட ரீதியில் வந்து அவங்களுக்கு வந்து பார்வர்டு பண்ணி 2025-26 திட்ட மதிப்பீடில் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ராஜ் ஜன்னா பர்மிஷனுக்கு வந்து அந்த அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீம் அந்த கடன் திட்டத்தில் வந்து அப்ளிகேஷன் நம்பர் வந்து 18 2025-26 வந்து அதை கொடுக்கக்கூடிய இதில் வந்து அவங்க வந்து ஒரு திட்ட மதிப்பெல்லாம் பண்ணி 18,94,000 கொடுத்துட்டாங்க. கொடுக்கப்பட்ட சூழ்நிலை வந்து இவங்க வந்து அலக்கழிக்கப்படுறாங்க. அதாவது ஒன்றும் வழி இல்லாதவங்க லேண்டு மதிப்பு வேறு காமிச்சிருக்காங்க அந்த பால் பண்ண வைக்கிறதுக்கு. அதே ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு மதிப்பு உண்டான இன்னைக்கு மக்கள் மத்தியில் இந்த கிராம மதிப்பு நாட்டம் மக்கள் மத்தியில் விற்கக்கூடிய மதிப்பு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வீடை காக்காங்க. வீடு வந்து அவங்களுக்கு வீடு இருந்துச்சுன்னா அப்போ தாப்பனார் பேரில் வீடு இருக்கும். அந்த வீடு 4-5 பேர் இருப்பாங்க. அவங்க எப்படி இவங்க தனியாக வந்து அதை அடமானம் போட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அப்போ இந்த திட்டத்தின் நோக்கம் என்ன? அண்ணல் அம்பேத்கருங்க பேரில் மாமேதை அண்ணல் அம்பேத்கருங்க பேரில் இந்த திட்டம் வச்சுருக்காங்கன்னா திட்டத்தினுடைய செயலாக்கம் வந்து அப்பாவி மக்களை அபிவிருத்தி செஞ்சு அவங்களுடைய தொழில் வளத்தை பெருக்கி நாட்டின் வளத்தையும் அவங்களுடைய தனிநபருடைய வருமானத்தையும் பெருகக்கூடிய சூழ்நிலையில் இந்த திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கா, செயல்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா? இந்த நிலைப்பாட்டை வந்து தமிழக முதலமைச்சருடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வரோம். அதோட மட்டும் கிடையாது, மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வரோம். அதாவது திட்டங்கள் வந்து சட்டங்கள் வந்து திட்டங்களாக வந்து பார்த்தோம்னா செயல்படுறதை தவிர மக்களுடைய பயன்பாட்டுக்கு செயல்படுகிறா என்ற கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம். அதாவது மக்களுடைய பயன்பாட்டுக்கு செயல்பட்டால் தான் அந்த திட்டங்கள் வந்து வெற்றியிடமாக அமையும். அது நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கும் நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் மிக அடிகோலாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தென்காசி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையின் இயங்கக்கூடிய இந்த மாவட்ட தொழில் மையத்தின் மூலமாக கொடுக்கக்கூடிய இந்த பால் பண்ணை கடன் உதவி திட்டம் வந்து மத்திய கூட்டுறவு வங்கி மூலமாக கொடுக்கப்படும் சொல்லக்கூடிய சூழ்நிலையில் எந்த அடிப்படையில் அதாவது சூரிட்டி கொடுக்கணும்னா சூரிட்டி வந்து லட்சக்கணக்கான மதிப்புக்குண்டான 28-30 சென்ட் அவங்க கொடுக்காங்க. அதே மட்டும் கிடையாது, அவங்க கட்டக்கூடிய இது வந்து கடன் வந்து 12 லட்சம் ரூபா கடன் வந்து கொடுக்காங்க. மானியம் வந்து கொடுக்கப்படுது 6 லட்சம் ரூபா. அப்படிங்கும்போது கட்டக்கூடிய சூழ்நிலை வந்து கட்டலாம் அவங்க வந்து ஜப்தி பண்ண போகிறாங்க, அந்த இடத்தை ஜப்தி பண்ண போகிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இது வந்து சூரிட்டி கொடுத்து தான் அந்த திட்டம் செயலாக்கப்படுதுன்னா சூரிட்டிக்கும் அந்த இடம் இருக்குது. வீடு மனுஷன் வந்து ஒட்டில் இருக்கவங்களே அவங்களுடைய சூழ்நிலை அவன் வந்து ஒரு தனி மனிதனாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் மகனும் அவனுமா தான் இருக்காங்க, மனைவி கூட இல்லை, அவங்களோட டைவர்ஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வந்து அவனுக்கு வந்து தொழில் மையம் மூலமாக வந்து மாவட்ட தொழில் மூலம் இடத்துக்கு தொழில் வளர்ச்சியை உருவாக்கத்தான். இதே நிலைப்பாடு தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து ஒரு
1993 வந்து என்னுடைய பேர் ஐசக் டேனியல். நான் வந்து டிஎஸ்சியில் தான் அந்த கார்பெண்டரி ஒர்க்ஸ் வைக்க போகும்போது அங்கே எல்லாம் ஆர்டரை கொடுத்தாச்சு. இங்கே மேனேஜர் கொடுத்து சங்கடப்பட்டார். என்ன மேனேஜர் வந்து கொடுக்காருன்னா மேனேஜர் அவர் பிரிக்க போகிறாராம், அவர் தான் கடனை வந்து வசூல் பண்ணக்கூடிய சூழ்நிலையா. அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு அவங்களுக்கு நம்பிக்கை தான் கொடுப்பாங்களாம். நம்பிக்கை இருக்கிறதுக்கு அவர்கிட்ட சொத்து கிடையாது. அந்த பேங்க் வங்கி இருக்குன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய பதிவில் கடன் கொடுக்க ஒரு கணக்கில் தான் அந்த வங்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அது லாபகரமாக வாங்கக்கூடிய சூழ்நிலை. அதில் வந்து வங்கியினுடைய சட்டத்திட்டம் என்ன இருக்கும், அந்த சட்டத்திட்டத்தின்படி கடத்தை கொடுத்து வசூல் பிரி குறிப்பிட்ட தொகையினுடைய ரீதியில் வந்து தெளிவான அந்த முதல்ல மாடு எல்லாம் போட்டுருப்பாங்களா. போலியான லெவலில் வந்து இப்போ மாடை பிடிச்சிக்கிட்டு கொட்டைத்தங்க அமைச்சிட்டு ஏமாத்தினவங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டாம். மாடுலேருந்து பொருள் வரைக்கும் இருக்கும். ஒரு ஒரு ஸ்கீமில், அதாவது ஒரு தவணை இல்லைன்னா மறுதவணை இறந்து கொடுக்கறதுல மாடை வந்து மறுபடியும் விற்க வேண்டியானா. அதை விட்டுவிட்டு நீங்கள் வந்து மாமேதை அம்பேத்கருடைய அண்ணல் அம்பேத்கருடைய பேரில் சட்டமேதையினுடைய பேரில் வந்து திட்டத்தை வச்சுக்கிட்டு இந்த திட்டத்தினுடைய செயலாக வந்து முழுமையாக ஏமாற்றுத்தனமாக இருக்குது. அதில் வந்து என்ன செய்தாங்களாம், அந்த அவரை வந்து இன்றைக்கி என்ன ஜாதின்னு கேட்காப்பலையாம். ஜாதி தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாருக்கும். இந்த அதிகாரிக்கு வந்து ஜாதி இனத்துக்கு, அதாவது ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்லி இந்த அரசாங்கம் வந்து சமூக நீதி சமத்துவங்க முறையில் திராவிட மாடல் ஆட்சியில் தெளிவாக ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்லி இன்றைக்கி காலனியிலேருந்து தெருப்பேர்லேருந்து ஊர் பேர் வரைக்கும் ஜாதியை ஒழிக்கணுங்கிற எண்ணத்தில் இந்த கடந்த கிராமத்துவ கூட்டத்திலோடையும் தீர்மானம் ஏற்ற பண்ணாங்க. ஆனால் தீர்மானத்தை ஏமாற்றக்கூடிய அந்த திட்டத்தில் வந்து அந்த கிராமத்துவ கூட்டத்தில் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வராங்க, மற்ற முக்கியமான நபர்கள்லாம் வராங்கன்னு சொல்லும்போது மக்களுக்கு அந்த கிராமத்துவ கூட்டத்தை பற்றி தெளிவாக வந்து மக்களுக்கு சொல்லலை. ஆனால் மக்கள் எப்படி கூடுவாங்க, மக்களுக்கு எப்படி தெரியும்? அதே மாதிரி தான் சட்டங்கள் திட்டங்களாக இருக்க தவிர மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லாத நிலைமையும் மக்களை ஏமாற்றக்கூடிய விதமாக இருக்குது. இந்த அருமையான இந்த அதாவது அண்ணல் அம்பேத்கர் பிசினஸ் சேமியன் ஸ்கீமில் வந்து இருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் 18 அதே மாதிரி 2025-26 ஆண்டுடைய திட்டத்தில் அவங்களுடைய டேட் வந்து 8/8/2025 தான் அவங்களுடைய ஆர்டர் காப்பி அவங்களுடைய அந்த அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் அந்த பொது மேலாளர் கன்வீனர் அந்த அண்ணல் அம்பேத்கர் பிசினஸ் சேமியன் ஸ்கீமுடைய பொது மேலாளர் இருக்கக்கூடியவங்க வந்து மாரியம்மாள் பிடெக் எம்பி அவங்க வந்து இந்த ஆர்டர் வந்து நேராக சங்கரங்கோயில் மத்திய கூட்டுறவு வங்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் மத்திய கூட்டுறவு வங்கிக்காரங்க வந்து இழுத்தடிச்சு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அதுக்கு எனதுக்காக இது பணத்தை எதிர்பார்க்காங்களா, அதாவது இங்கேயே கடன் வாங்குது, கடன் வாங்கிட்டே கைவிட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலையின் காரணமாக இவங்க வந்து இழுத்தடிக்கப்படுதாங்களா, உண்மையிலே ஆவணங்களும் அதோடைய விதிகள் என்ன, அந்த அண்ணல் அம்பேத்கருடைய பிசினஸ் சேமியன்ஸுடைய ஸ்கீமினுடைய அந்த கடன் வாங்கக்கூடிய விதிமுறைகள் தான் என்ன, விதிமுறையில் அப்பாவி மக்களுக்கு சொல்லக்கூடிய நிலைப்பையில் வந்து இந்த ஊழியர்கள் இல்லை. சொல்லாதபடிக்கு அதாவது இழுத்தடிக்கப்பட்டு அதாவது அவங்க திணறினாங்கன்னு சொன்னால் அதாவது ஏதாவது கொடுப்பாங்களா, அவங்களோட எதிர்பார்ப்பு அப்படி சுய லாபம் கருதியுடைய எதிர்பார்ப்பு வந்து இந்த நாட்டில் பெரிய போச்சு, எல்லா துறையிலுமே பெரிய போச்சு. அப்படி பெருகக்கூடிய சூழ்நிலையில் பல மனுக்களை வந்து தமிழக முதலமைச்சர்களுக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் எல்லாருக்குமே நான் கொடுத்தாலும் அதனுடைய நிலைப்பாடில் அதை அந்த விசாரணை எடுத்து நடவடிக்கை எடுத்து அதுக்கு உண்டான முறையான ஒரு தீர்வு காணது கிடையாது. எந்த மனு கொடுத்தாலுமே மாவட்ட ஆட்சியரிடத்திலே தொடர்ந்து மனு கொடுத்தா கூட பதில் மனு அந்த விசாரணை நடவடிக்கையுடைய பதில் வந்து அப்பாயங்களுக்கு கிடைக்க கிடையாது. இப்படி அவலம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அவல நிலையை தான் நாங்கள் விளக்கமாக விளக்கிட்டு பல ஊடகம் மூலமாகவும் பத்திரிகை மூலமாகவும் விளக்கிட்டு இருக்கோம். விளக்கினாலும் அந்த அதிகாரிகளும் தமிழக அரசினுடைய நிலைப்பாட்டிலையும் முதலமைச்சருடைய கவனத்துக்கும் அது விளங்காத சூழ்நிலையில் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தென்காசி மாவட்டத்திற்கு மதிப்புக்குரிய தமிழ்நாடு முதல் மந்திரி சகோதரர் மு க ஸ்டாலின் அவங்க 24 வந்து 25 நலத்திட்டங்களை அறிவிக்காமல் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவங்களுக்கு வேண்டியனவர்களுக்கும் இந்த அதிகாரிகளுக்கு அலுவலர்களுக்கு வேண்டியனவர்களுக்கும் அவங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சவங்களுக்கும் சுயலாபங்கிறது ஏதாவது கையிட்டு கொடுத்தவங்களுக்கு தான் அந்த திட்டங்கள் போகுதா? இப்படி அப்பாவி மக்களுடைய நிலைப்பாட்டில் எதுவும் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் அன்றாட தேவையை அவங்களுடைய உழைப்பினால் பூர்த்தி பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இவங்களுடைய நிலைப்பாட்டில் ஒன்று கொடுக்க முடியாது. அவங்களுடைய பேப்பர்லாம் இத்தனை அப்ளிகேஷன் வந்துச்சு, இத்தனை அப்ளிகேஷன் தான் எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு, இதெல்லாம் தள்ளுபடின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை நிலைப்பாட்டை உருவாக்குதா? சற்று சிந்திச்சு பார்க்கணும். தமிழக முதலமைச்சருடைய கவனத்துக்கு தான் இதை பதிவு பண்ணதும், மாவட்ட ஆட்சியருடைய கவனத்துக்கு தான் இது இந்த விளக்கமான பதிவை வெளிப்படுத்தும். அதாவது மக்களுக்கு கொடுக்கக்கூடிய திட்டங்கள் வந்து பயன்படக்கூடிய அப்பாவி மக்களுக்கு பயன்படக்கூடிய விதமாக இருக்கணும். வெறும் திட்டங்களாக மட்டும் இருந்துக்கிட்டு அதுக்கு ஒவ்வொரு திட்டங்களுக்கும் ஒரு புரோக்கர் இருக்காங்க, அதுக்கு ஒரு இடைத்தரகர் இருக்காங்க. இந்த இடைத்தரகருடைய செயல்பாடு வந்து நிறுத்தப்படணும்.
அந்த இடைத்தரகருக்கு ஓய் கொடுக்கக்கூடிய அப்படி தான் முதல்ல வைப்பாங்க. தனிநபராக கொடுக்காம நீங்கள் யார், எவர், என்ன ஜாதின்னு கேட்கறதுக்கு என்னையா இருக்குது? மற்ற ஆவணங்கள் இருக்குது, தனிப்பட்ட அந்த ஆவணங்கள் நீங்கள் பார்த்துக்கணும். சாதி கேட்கல அப்போ என்னது? மனிதனுடைய இருதயத்தில் முழுமையாக சாதிகள் அழிக்கப்படவில்லை, சாதி சாம்பலா போனாலும் அழியாதுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த காலத்துலேயாவது தீண்டாம கொடுமர்ச்சின்னு சொல்லுவான். ஆனால் அது மேலோட்டமாக தான். இப்போ வந்து தீண்டாமங்கன்னா அது ஒரு குற்றம்னு சொல்லி அந்த குற்றவழக்கம் தப்பிக்கிறதுக்காக இருதயத்தில் மன அழுக்கு நிறைந்த அனலாக இருக்கக்கூடிய ஜாதி வெறியின் சூழ்நிலையாக அப்பாவி இந்த தாழ்த்தப்பட்ட இடஒதுக்கீடு கோட்டாவில் இருக்கக்கூடிய இந்த அருமையான சகோதரர் ராஜு சனா பரமேஸ்வரன், அதாவது தாழ்த்தப்பட்ட இடஒதுக்கீடு கோட்டாவில் இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த இந்த மகருக்கு கொடுக்க மறுக்கக்கூடிய சூழ்நிலை என்ன என்பதை பற்றி தெளிவாக மாவட்ட ஆட்சித்துறை நிர்வாகமும் தமிழ்நாடு முதலமைச்சர் சகோதரர் மு க ஸ்டாலினுடைய நிர்வாகமும் நிதி மந்திரி சகோதரர் தங்கந்தனர் அவர்களும் அவருடைய தனிச்செயலர் அவர்களும் இதற்கு சரியான விளக்கம் கொடுக்க வேண்டும் சொல்லி இந்த பதிவை சமர்ப்பணம் பண்ணுகிறோம். அதாவது இதே நிலைப்பாடு வந்து இந்த துறைகள் மட்டுமல்ல தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது மாவட்ட ஆட்சியர் கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு நேரம் என்ன சொல்லாரு, மாவட்ட ஆட்சியர் கொடுத்தா உடனே அதை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி அங்கே மாவட்ட ஆட்சியர் அவங்க வந்து அதுக்கு வந்து ஆணை பிறப்பிச்சுன்னு சொல்லுதாங்க. ஆனால் ஆணை எந்த ரீதியில் இருக்குது? இல்லை ஆணை பேராளர் தான் இருக்குது. அதான் எந்த நிலைப்பாடு தான் அந்த ஆணைனா ஆணையாக இருக்கணும். மாவட்ட ஆட்சியர் ஆணை வரைக்கும் இங்கே வந்து அதிகாரிகள்லாம் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கூடிய நிலைப்பாடு இருக்குது. ஏன்னா ஒன்றும் கிடையாது. என்னுடைய திட்டம் இப்போ கூட ஒவ்வொரு இதிலும் மாவட்ட கண்காணிப்பு கூடிய ஆய்வு மாவட்டமான மாதம் நடக்குன்னு சொல்கிறாங்க. மாதம் நடக்கக்கூடியதில் பிப்ரவரி மாதம் என்னுடைய பேரில் வீரஜாமி கிராமத்தில் யூடிஆர் கரப்ஷன் இருக்குது. இவர் வந்து ஆய்வு என்னத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அந்த 8 நிமிஷம் 9 நிமிஷம்னா என்ன கணக்கு? 8-9 மாதம் ஆச்சு. என்ன ஆச்சு? இந்த நிலைப்பாட்டை மாற்றணும், நியாயம் கிடைக்கணும், அப்பாவி மக்களுடைய நிலைப்பாடு மாற வழி செய்யணும்னு சொல்லி தமிழக முதலமைச்சருடைய கவனத்திற்கு இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இவன் டாக்டர் ஐசக் டேனியல், ஜெயின் ஜார்ஜ் கோட்டவீரபுரம் இல்லம், வடநத்தம்பட்டி, மாவீரன் ஜான் பாண்டியன் தெரு, வீரஜாமி கிராமம், தங்கரங்கல் வட்டம், தென்காசி மாவட்டம். நன்றி, வணக்கம்.